இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்கின்றேன். இந்த முறை தமிழில் புதிதாக தோன்றிய குறும்பா என்கின்ற கவிதை வடிவத்தைப் பற்றி உங்களிடம் பேச இருக்கின்றேன். 20ஆம் நூற்றாண்டு உலகத்தில் புதுமைகள் பல தோன்றிய ஆண்டு. அந்த காலகட்டத்திலே விரைந்து அறிவியலும் கலையியலும் உலகெங்கும் பரவியது. தமிழிலும் இதைப்போல புதிய புதிய வரவுகள் வெளிநாட்டிலே இருந்து வந்து சேர்ந்தன. இவற்றிலே இலக்கியத்திலும் பல வகையான புதுமைகள் தமிழில் வெளியிலிருந்து வந்து புகுந்தன. அவற்றிலே குறும்பா என்கின்ற வகையும் ஒன்று. ஆங்கிலத்திலே லிமரிக்ஸ் என்று சொல்லுவார்கள். இது 19ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பா கண்டம் முழுவதும் விரைந்து பரவிய ஒரு கவிதை வடிவம். மிக மிக குறுகிய வடிவம் கொண்டது. 5 வரிகள் கொண்ட அந்த லிமரிக்ஸ் என்கின்ற கவிதை வடிவம் எட்வர்ட் லியர் என்கின்ற ஒரு கவிஞராலே எ புக் ஆஃப் நான்சென்ஸ் என்கின்ற பெயரிலே முதல்ல தொகுக்க பெற்றது. அது பின்னால் இன்னொரு கவிஞர் அந்த வடிவத்தை இன்னும் கொஞ்சம் சீரமைக்கலாம் என்று சொல்லி சில முயற்சிகள் மேற்கொண்டார். அந்த கவிதையிலே கடைசி வரியிலே புதிய திருப்பத்தையும் புதிய அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய சில செய்திகளையும் புகுத்தி அந்த கவிதை வடிவத்துக்கு சிறிது கவர்ச்சியை கூட்டி அதை உலகெங்கும் பரவச் செய்தார். இப்படி ஐரோப்பா கண்டம் முழுவதும் விரைந்து பரவிய லிமரிக்ஸ் என்கின்ற கவிதை வடிவம் 5 வரிகள் கொண்டது. முதலாவது, இரண்டாவது, 5வது வரிகளிலே ஒத்த ரைம்ஸ் என்று சொல்லக்கூடிய இயல்பு தொடை அமையப்பெற்றதாக அமைந்திருந்தது. இந்த இயல்பு தொடை என்பதை பற்றி நீங்கள் முன்னாலேயே தெரிந்திருப்பீர்கள். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன்மைந்து பாயது காதினிலே. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயது காதினிலே. இந்த போதினிலே காதினிலே என்பதுதான் இயைபுத்தொடை. ஒத்த ஓசையை கொண்டதாக இருக்கும். இந்த இயைபுத்தொடை ஆங்கிலத்திலே ரைம்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இப்படி முதலாவது, இரண்டாவது, 5வது அடிகளிலே ஒத்த ரைம்ஸ் கொண்டதாகவும் 3வது, 4வது அடிகளிலே ஒத்த ரைம்ஸ் கொண்டதாகவும் அந்த லிமரிக்ஸ் வடிவம் இருந்தது. இந்த கவிதையினுடைய உள்ளடக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், நகைச்சுவை பொருந்திய குறும்புத்தனம் தான் இந்த கவிதையினுடைய உள்ளடக்கம். திருவிழாக்களிலும் பலர் கூடுகின்ற பொது அரங்குகளிலும் மக்கள் கூடி பேசி கழித்து பாடல் பாடி நடனங்கள் ஆடி ஒருவர் ஒருவர் கேலி செய்து விளையாடுவது என்பது உலகெங்கும் காணப்படுகின்ற மரபு. இந்த மரபு வழக்கிலே லிமரிக்ஸ் என்கின்ற கவிதை வடிவம் மிகவும் ஒரு முக்கியமான பங்கு வகித்தது. அது கொஞ்சம் பாலியல் உணர்வு கலந்த கிண்டல் கேலி பேச்சுக்கள் பொருந்திய கவிதை வடிவமாக இருந்ததனாலே அது பல மக்களையும் கவர்ந்து மிக விரைவில் எங்கும் பரவக்கூடிய ஒன்றாக ஆகியது. இது தமிழிலும் வந்து சேர்ந்தது. இதை தமிழில் முதலிலே அறிமுகப்படுத்தியவர் இலங்கையை சார்ந்த மகாகவி என்கின்ற கவிஞர் ஆவார். இந்த மகாகவி இலங்கை இலக்கியத்திலே, இலங்கை தமிழ் இலக்கியத்திலே புதுமைகள் பல புகின்ற காலத்திலே அவற்றுக்கெல்லாம் வழியமைத்த முன்னோடிகளிலே ஒருவராக இன்று மதிக்கப்பெறுபவர். இந்த மகாகவி தான் இந்த லிமரிக்ஸ் என்கின்ற கவிதை வடிவத்தை தமிழிலே குறும்பா என்கின்ற பெயரிட்டு முதலிலே அறிமுகம் செய்தார். யாழ்ப்பாணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்கொழும்பு என்கின்ற ஊரிலே ஆண்டுதோறும் தமிழ் விழா கொண்டாடப்படும். அவ்வாறு கொண்டாடப்பட்ட ஒரு தமிழ் விழாவிலே 1965ஆம் ஆண்டு இந்த மகாகவி முதலிலே குறும்பாக்கள் சிலவற்றை இயற்றி படித்தார். அதன் பிறகு இளம்பிறை என்கின்ற ஒரு மாத ஏட்டிலே, திங்கள் ஏட்டிலே
குறும்பாக்கள் சில வெளியிடப்பட்டன. மிகச்சிறந்த இலக்கியவாதியும் மிகச்சிறந்த இலக்கிய பதிப்பாளரும் ஆகிய எம்.ஏ. ரகுமான் தம்முடைய அரசு பதிப்பகத்தின் மூலமாக, வெளியீட்டகத்தின் மூலமாக இந்த 100 குறும்பாக்களை, மகாகவியினுடைய 100 குறும்பாக்களை தொகுத்து, மகாகவியினுடைய 100 குறும்பாக்கள் தமிழில் முதலாக லிமெரிக்ஸ் என்கின்ற ஒரு அறிவிப்போடு அதை வெளியிட்டார். இந்த குறும்பாக்களினுடைய நோக்கத்தை சுட்டிக்காட்டுவதைப் போல, சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் கருத்துக்கும் கற்பனைக்கும் பெரு விருந்தாக 100 குறும்பாக்கள் என்று அந்த நூலிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தமிழிலே இந்த வடிவத்தை மகாகவி கொஞ்சம் வேறு வகையாக மாற்றி அமைத்திருந்தார். அதே போன்று 5 வரிகள் கொண்ட கவிதை 3 அடிகள் கொண்டது. இந்த 3 அடிகள் கொண்ட அந்த கவிதை 5 வரியாக மடக்கி எழுதப்பட்டிருந்தது. இந்த 5 வரிகளிலும் முதலாவது, 2வது, 5வது வரிகளிலே அந்த இயைபுத்தொடை ரைம்ஸ் அமைந்திருந்தது. 3வது, 4வது வரிகளிலே இயைபுத்தொடையை அவர் தவிர்த்திருந்தார். அது அல்லாமல் அதை வேறு சில வடிவ மாற்றங்களுக்கும் உட்படுத்தி பாடியிருக்கிறார். எதுகை மோனை என்று நாம் சொல்கிறோமே, இதெல்லாம் தமிழுக்கே உரியது. இவையெல்லாம் வரக்கூடிய வகையில் அந்த அமைப்பு இருந்தது. அப்படி அந்த மகாகவியினுடைய குறும்பா முதலாக நூலாக வெளியிடப்பட்டது 1966ஆம் ஆண்டில். அதன் பிறகு அது தமிழிலும் பரவியது. தமிழிலே கவிஞர் மீரா, ஈரோடு தமிழன்பன், கோவேந்தன் போன்றவர்கள் அவர்களும் தங்களுடைய குறும்பாக்களை படைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இவற்றை பற்றி பொதுவாக உங்களிடம் பேச இருக்கின்றேன். முதலில் மகாகவியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாகவி யாழ்ப்பாணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அளவெட்டி என்கின்ற ஊரிலே தோன்றியவர். துரைசாமி என்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாகஸ்வர கலைஞர் அவருடைய மகனாக தோன்றியவர். அவருடைய இயற்பெயர் து. உருத்திரமூர்த்தி என்பது. அவர் புனை பெயராக பல பெயர்களை வைத்துக் கொண்டார். புதுக்கம்பன், பண்டிதன், மாபாடி, மகாலட்சுமி, மகாகவி என்று பல பெயர்களை புனைப்பெயராக வைத்து பல வகை கவிதைகளை படைத்தார். அந்த பல வகைகளிலே ஒரு வகையாக இந்த குறும்பாக்களும் அமைந்திருந்தன. இவற்றிலே இந்த மகாகவி என்கின்ற பெயர் மட்டுமே நிலைத்து விட்டது. அவர் அரசு துறையிலே பல்லாண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் இயற்றிய கவிதைகள் மொத்தம் ஒரு 9 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. முன்னமே நான் குறிப்பிட்டபடி தமிழ் இலக்கியத்தில், ஈழத்தமிழ் இலக்கியத்திலே முன்னோடிகளில் மிக முக்கியமானவராக கருதப்படுகின்ற மகாகவி இந்த குறும்பா அமைப்பை மிகச் சிறப்பாக அமைத்தார். ஏனென்றால் அவருடைய வாழ்வியல் கொள்கைகள் அந்த குறும்பாக்களிலே பிரதிபலித்தன. அவருக்கு அளவற்ற மனித நேயம் இருந்தது. அந்த அளவற்ற மனித நேயம் அவருடைய கவிதைகளில் வெளிப்பட்டது. அதே போல வாழ்வின் மீது பற்றுதல், நான் வாழ்ந்தே தீருவேன் என்கின்ற அந்த வைராக்கியம் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட அந்த மன உறுதியை அவருடைய கவிதைகள் படிப்பவர்களுக்கெல்லாம் ஊட்டின. அதே போலவே சமுதாயத்தில் காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள், ஒழுக்கமின்மை, இவற்றின் மீது கோபம், இவற்றையெல்லாம் அவருடைய வாழ்வியல் கொள்கைகளாக கொண்டு வாழ்ந்தவர். அவை அவருடைய கவிதைகளிலே அவ்வாறு பிரதிபலிக்கின்றன. இப்படி அவர் இயற்றிய அந்த தமிழ் லிமெரிக் என்று சொல்லப்படக்கூடிய குறும்பாவினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் இப்போது கேட்கலாம். ஒரு குறும்பாவை உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டி விளக்க இருக்கின்றேன். இது ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் என்று தங்களை பறைசாற்றி கொண்ட அந்த மக்களுடைய வாழ்வியல் இருக்கக்கூடிய ஒரு குறைபாட்டை மிகவும் நுணுக்கமாக, மிகவும் நகைச்சுவை தோன்ற, அதே நேரத்தில் அந்த நகைச்சுவை அவர்களுடைய உள்ளத்திலே பாய்ந்து அவர்களை சீர்திருத்தக்கூடியதாக அமைய வேண்டும். இவ்வாறு பாடுகின்ற அந்த நையாண்டி கவிதையை அந்த காலத்திலே தமிழிலே அங்கதம் என்று குறிப்பிடுவார்கள். இந்த அங்கதம் என்பது கேட்பவர்களுடைய உள்ளத்துக்குள் பாய்ந்து அது முதலிலே நகைச்சுவையைப் போல இருக்கும். அதன் பிறகு சிந்திக்க தோன்றும். அவ்வாறு சிந்தித்ததற்கு பிறகு சீர்திருத்தத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட கவிதையாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. இது நாட்டியம் பயிலச் சென்ற ஒரு
உயர் வகுப்பு பெண்ணை பற்றிய ஒரு கவிதை. உத்தேசம் வயது 17ஆம், உடல் இளைக்க ஆடல் பயின்றாளாம். உத்தேசம் வயது 17ஆம், உடல் இளைக்க ஆடல் பயின்றாளாம். எத்தேசத்து எவ்வரங்கும் ஏறாளாம், ஆசிரியர் ஒத்தாசையால் பயிற்சி பாழாம். இங்க இந்த ரைம்களை குறிப்பாக நீங்க பார்க்க வேண்டும். ஈவத்துடைய 17ஆம், பயின்றாளாம், ஏறாளாம் என்று முடிகிறது. இவ்வாறு அழகாக முடியக்கூடிய இந்த கவிதையில அதை 3 வரிகளாக 3 அடிகளாக நாம் பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால், முதல் 2 வரிகளாக அமைந்திருக்கக்கூடிய முதல் அடியிலே உத்தேசம் வயது 17ஆம், உடல் இளைக்க ஆடல் பயின்றாளாம் என்று சொல்கிறார். இங்கே இந்த கவிதை அந்த பெண் கலை ஆர்வத்தினாலே ஆடல் பயிலவில்லை, நடனம் பயில்கிறாள். உடம்பு மிகவும் பெருத்து போயிருந்தது. வயதை பார்த்தவுடனே கணிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் உடல் பருத்து போயிருந்ததுனால உத்தேசம் வயது 17ஆம், உத்தேசமா தான் அந்த வயதை கண்டுபிடிக்க முடியும் என்று ஒரு குறும்புத்தனமாக அதை சுட்டி காட்டுகிறார். அந்த வயது 17 இருக்கக்கூடிய அந்த பெண்ணு ஆடல் கலையின் மீது கொண்ட அந்த ஆர்வத்தினாலேயோ அல்லது இயல்பாகவே அவருடைய உள்ளத்தில் தோன்றிய அந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பத்தினாலேயோ கற்றுக்கொள்ளவில்லை. ஆடல் பயின்றால் உடல் இளைக்கும் என்பதற்காக அவள் கற்றுக்கொண்டாளாம். அவ்வாறு கற்றுக்கொண்ட அந்த பயிற்சி உண்மையிலேயே பயனளித்ததா என்று சொன்னால், அடுத்த வரியை சுட்டி காட்டுகிறது. எத்தேசத்து எவ் அரங்கும் ஏறாளாம். எந்த தேசத்திலையும் எந்த அரங்கத்திலையும் அவ ஏற முடியாது. இப்போ ஏனென்றால் ஒரு சிந்தித்து பார்த்து எதற்கு என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி ஆர்வத்தை தூண்டி அதன் பிறகு வெளியிடுவதற்கு இந்த ஆங்கிலத்தில் சஸ்பென்ஸ் என்று சொல்வார்களே, அதை போல பின்னால எதற்கு என்பதை ஒரு கேள்வியாக எழுப்ப மனதிலே ஒரு கேள்வியாக எழுப்ப செய்துவிட்டு அதன் பிறகு சொல்லுகிறார். அவள் ஆசிரியர் இருக்காரு, அந்த ஆசிரியர் ஒத்தாசையால் பயிற்சி பாழாம். இந்த ஆசிரியர் அவளுக்கு செய்த அந்த ஒத்தாசை என்கிற சொல்லுக்கு நேரடியான பொருள் உதவி என்று பொருள். இங்கே அதை நான் அடுத்து விளக்கரைக்கின்றேன். அதை பார்த்தால் அவர் குறும்பாக அதை சுட்டி காட்டியிருக்கார் சொல்ல வேண்டும். பயிற்சி பாழா போய்விட்டது என்று சொல்கிறார். இந்த கவிதையினுடைய வடிவத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்போது அதனுடைய உள்ளடக்கத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய சட்டாயர் என்று சொல்லப்படக்கூடிய அங்கத சுவை எவ்வாறு இந்த கவிதையிலே வெளிப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். முன்னாலே சொன்ன இந்த உத்தேசம் என்று சொல்ல அந்த பொண்ணு வயதுக்கு மீறிய உடல் வளர்ச்சி. ஏனென்றால் அவர் உழைக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்து பெண் அல்ல. உழைப்பு என்றால் என்ன என்றே தெரியாமல் எப்போதுமே சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாய்ப்பு கொண்ட ஒரு உயர்ந்த குடும்பத்து பொண்ணு. அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு உடம்பு மறுத்து போயிருந்தது. அவ வேலை செஞ்சு அதனால உடம்பு இயல்பாக இழைக்க பெற்றவளாக இல்லை. அதன் காரணமாக உடம்பு இழைப்பதற்காக அவள் நடனத்தை பயில்கிறாள். அவ்வாறு பயில முயற்சி செய்த அந்த முயற்சி பலிக்கவில்லை. அவள் இப்போது எந்த தேசத்திலும் எந்த அரங்கத்திலும் ஏற முடியாது. நடனம் பயிற்சி முடிச்சுன்னா அரங்கேற்றம் என்று ஒன்று நிகழ்த்துவார்கள். இங்க அந்த அரங்கேற்றம் அல்ல, எந்த அரங்கத்திலும் ஏறக்கூட முடியாது, படியேறக்கூட முடியாதவாறு இப்போது சிக்கல் உண்டாகிவிட்டது. என்ன சிக்கல்? அங்குதான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீரழிவையும் ஒழுக்கக்கேட்டையும் சுட்டி காட்டுகிறார். இந்த ஆசிரியர் அந்த பொண்ணுக்கு முறையாக ஆடல் கலையை கற்பித்திருந்தார் என்று சொன்னால் அந்த பெண் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்க மாட்டாள். அவளுடைய இளம் வயது ஆசைகளை தூண்டி தானும் அதற்கு ஒத்த ஆசை கொண்டவராக ஆகி அவளிடம் தவறாக பழகி அவள் கர்ப்பமுறை செய்து விட்டார். அதன் காரணமாக இப்போது அவள் உடல் இழைக்கவில்லை, இடை பருத்து விட்டது. அவ்வாறு பருத்து விட்டதனால் இப்போது அரங்கத்தின் மீது படியேறி வருவதற்கு கூட முடியாதவளாக ஆகிவிட்டாள் என்கின்ற நகைச்சுவை உணர்வோடு கூடிய ஒரு சோகத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார். ஒரு ஆசிரியன் தன்னுடைய கடமையை தவறிவிட்டான். அதன் காரணமாக இன்றைக்கு பாழாகிவிட்டது. என்ன பாழாகி இருக்கிறது? நடனம் பயிற்சி மட்டும் பாழாகவில்லை, ஒழுக்கம், பண்பாடு, ஒரு ஆசிரியர் மீது சமுதாயம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, இவற்றுக்கெல்லாம் மேலே மிகச்சிறந்ததாக கருதப்படக்கூடிய அந்த ஆடல் கலை, அந்த ஆடல் கலையை
அவள் முழுமையாக கற்றுக்கொள்வாள் தங்களுடைய பிள்ளை என்று சொல்லி நம்பி பெற்றோர்கள் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விட்டதனால அந்த கலையும் பாழாகிவிட்டது என்கின்ற அந்த கருத்துப்பட அழகாக சொல்லுகிறார் மகாகவி. அங்கே இந்த ஆசிரியருடைய ஒத்தாசை, ஒத்தாசைன்னு சொன்னா உதவி என்ற அர்த்தம். இந்த உதவி என்பது இங்கே எதிர்பொருளிலே ஒரு அறிவு கெட்டவனை போய் நம்ம பெரிய மேதாவி என்று சொல்லி திட்டுவார்கள் அல்லவா, அதை போன்ற ஒரு வகையில எதிர்மறையாக அங்கு அவர் பண்ணியிருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டுகிறது. அதோடு இந்த பெண்ணினுடைய நிலை என்ன ஆயிற்று என்று சொன்னால், எவ்வரங்கும் ஏறாளாம் என்று சொல்லும்போது அவள் அரங்கேற்றம் காண மாட்டாள் என்பது மட்டுமல்ல, எந்த தேசத்திலும் எந்த அரங்கத்திலும் ஏற மாட்டாள் என்று சொன்னால் அவளுடைய கற்பு கெட்டுவிட்டது, அதனால் மானம் போய்விட்டது. அதன் காரணமாக அவள் பொதுமக்கள் கூடுகின்ற எந்த இடத்திலும் போய் நிற்க முடியாமல் ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட பல்வேறு வகையான பொருள்களை அந்த ஒரு சில சொற்களிலேயே எடுத்து காட்டக்கூடிய வகையில இந்த சிறந்த கவிதை அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இதுல பயிற்சி பாழ் என்று சொல்வதிலே கூட ஒரு நுணுக்கம் இருக்கிறது. அது வெறும் பயிற்சியாக, உடற்பயிற்சியாக மேற்கொள்ளப்பட்டது, அது கூட பாழாகி போய்விட்டது. எனவே இனிமேல் இந்த நடனக்கலையை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலையை இப்படிப்பட்ட செயல்பாடு, இந்த ஆசிரியருடைய தவறான செயல்பாடு உருவாக்கி விட்டது என்பதையும் சுட்டி காட்டுகிறார் மகாகவி. இப்படி சமுதாயத்திலே மிக உயர்ந்தவை என்றெல்லாம் கருதப்படக்கூடியவற்றையெல்லாம் அவற்றில் இருக்கக்கூடிய கீழ்மையை சுட்டி காட்டுவது இந்த லிமெரிக் கவிதையினுடைய நுணுக்கமான போக்காக இருந்தது ஒன்று. இன்னொன்று, சொல்லத்தகாதது என்று ஒதுக்கப்பட்டது, இலக்கியத்துக்கு அப்பாற்பட்டது, இலக்கிய தரம் ஏற்படுத்துவதற்கு இந்த குறிப்பிட்ட கருத்தை சொல்லவே கூடாது என்று விலக்கி வைத்ததை எல்லாம் இந்த லிமெரிக் கவிதைகள் உரத்த குரலில் பேசின. அவ்வாறு பேசும்போதும் கூட அவற்றிலே கொஞ்சம் கூட ஆபாசம் கலந்து விடாமல் நுணுக்கமாக பண்பாட்டு எல்லையை தாண்டாத வகையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். இதை போல இன்னொரு அருமையான கவிதையிலே அவர் சமுதாயத்திலே ஊடுருவி இருக்கக்கூடிய லஞ்சம் என்கின்ற இந்த கையூட்டு, லஞ்சம், மாமூல் என்றெல்லாம் பல வேறு பெயர்களில் இயங்கினாலும் கூட தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக தவறாக உரிய அதிகாரம் படைத்தவர்களிடம் கொடுத்துவிட்டு நேர்மைக்கு மாறாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அந்த செயல்பாட்டு தான் லஞ்சம் என்று நாம் குறிப்பிட்டு சொல்லுகின்றோம். இந்த லஞ்சம் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதைப் போல மகாகவி இன்னொரு குறும்பாவிலே மிக நுணுக்கமாக காட்டுகிறார். இதுல முத்தெடுக்க மூழ்குகின்ற ஒரு அந்த தொழிலாளியை பற்றிய கவிதை. அவனுடைய ஆயுள் முடிந்து விட்டது என்று சொல்லி அவனுடைய உயிரை வாங்குவதற்காக யமன் முன்னாலே போய் நிற்கிறானா. அவன் கையிலையும் அவன் 10 முத்தை லஞ்சமா கொடுத்த உடனேயே அந்த வந்த யமன் அவனுடைய உயிரை எடுக்காமல் திரும்பி போய்விடுகிறான். இப்படி யமனுக்கே லஞ்சம் கொடுக்கிறான் என்பதை போல அந்த கவிதை அமைந்திருக்கிறது. முத்தெடுக்க மூழ்குகிறான் சீலன், முன்னாலே வந்து நின்றான் காலன், சத்தமின்றி வந்தவனின் கைத்தளத்தில் 10 முத்தை பொத்தி வைத்தான் போனான் முச்சூலன் என்று அந்த லிமெரிக் கவிதை முடிகிறது, குறும்பா முடிகிறது. மிக அழகாக இந்த காலன், சீலன் என்கின்ற அந்த பேருக்கு பொருத்தமாக காலன், முச்சூலன் என்கின்ற அந்த இயல்பு தொடங்கி அழகாக அமைந்திருக்கிறது. இதுல அழகா அந்த எதுகை மோனையும் அமைந்திருக்கிறத பார்க்கலாம். முத்தெடுக்க மூழ்குகின்றான், முன்னாலே என்பது மூவுக்கு மூ, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அதே போல கைத்தளத்தில் முத்தெடுக்க 10 முத்தை என்பதிலெல்லாம் இருக்கக்கூடிய 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. இதெல்லாம் சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது. இப்படி இலக்கியத்திலே மகாகவி செய்த சாதனை என்ன என்று எம்ஏ நுக்மான் என்கின்ற இன்னொரு பெரிய கவிஞர், ஈழத்து கவிஞர், ஈழத்து திறனை வளர்வு எழுதும்போது சொல்லுவாரு, நவீனத்துவத்தை கவிதையிலே புகுத்துவதற்கு யாப்பு உதவாது என்று புதுக்கவிதையாளர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த கூற்று பொய் என்று போட்டு உடைத்தவர் மகாகவி. ஏனென்று சொன்னால் அதையெல்லாம் யாப்பினுடைய வடிவத்தை உடைக்காமலேயே நவீனத்துவத்தை நாம் அன்றாடம் கையாளக்கூடிய பேச்சு மொழி வழக்கை கையாண்டு அழகாக கவிதைகள் இயற்றி அந்த புதுக்கவிதையாளருடைய அந்த கருத்தை
யாப்பை உடைச்சாதான் நவீனத்தை பாட முடியும் என்கின்ற கருத்தை அதை உடைச்ச ஒரு மகாகவி என்றவரை பாராட்டுகிறார். அந்த பாராட்டு முற்றமுழுக்க மகாகவிக்கு பொருந்தும். அப்படி இன்னொரு கவிதையிலே இல்லை என்கின்ற ஒரு சொல்லையே பல முறை கையாண்டு ஒரு அழகான கருத்தொன்றை இங்கே படைக்கின்றார். இங்கேயும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இழிந்த நிலையை சுட்டி காட்டுகிறார். அல்லை என்கின்ற ஊர்ல ஒரு முல்லை என்ற ஒரு பெண் இருந்தாலாம். அந்த பொண்ணுக்கு தான் அழகா இருக்கிறது தான் வாழ்க்கையில ரொம்பவும் பெரிய சிறப்பு என்று கருதுகிறார். இப்படி பெண்ணுக்கு அழகு உணர்ச்சி, அழகாக இருப்பது, தான் ஒரு பெரிய அழகி என்று பாராட்ட பெறுவது, இது மட்டும்தான் சமுதாயத்துல பெருமை என்கின்ற ஒரு கருத்து போலித்தனமான சமுதாய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்லோர் உள்ளத்திலும் புகுந்து பரவி இருக்கிறது. இதை காரணம் காட்டி அந்த பெண்களை காட்சி பொருளாக ஆக்கி அவர்களை ஒளி ஓவியங்களிலே, புகைப்படங்களிலே அவர்களுடைய உடல் அழகை காட்டுகின்ற கவர்ச்சி படங்களை கொண்டு அவர்களை மேலும் மேலும் இந்த அழகி போட்டிகள் இவற்றை போன்ற கவர்ச்சிகளிலே ஆழ்த்தி பெண்ணினுடைய இயல்பான ஆற்றலையும் படைப்பாற்றலையும் சமுதாயத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான திறமைகளையும் அமுக்கி உடைத்துவிட்டு அழுத்திவிட்டு அவர்களுடைய அழகுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வெறும் அழகு பதுமைகளாக ஆக்கக்கூடிய ஒரு சமுதாய சூழலை மகாகவியினுடைய கவிதைகள் எள்ளி நகையாடின. எள்ளல் சுவையோடு சுட்டி காட்டி அங்கத சுவையோடு அவற்றை குத்தி காட்டி அந்த கருத்து பொய் என்பதையெல்லாம் படிக்கக்கூடியவர்களுடைய உள்ளதிலே மிகச்சிறந்த சீர்திருத்த உணர்வுகளாக வெளிப்படுத்தி இருக்கின்றன அவருடைய கவிதைகள். அதில் அந்த அல்லையிலே வாழுகின்ற முல்லை என்கின்ற அந்த பெண்ணுக்கு இடை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் மெலிந்ததாக இருந்ததாம். இடைங்கிறது ரொம்ப மென்மையானது மெலிந்தானது என்று பாடுவது என்பது பழங்காலத்தில் இருந்து இலக்கியவாதிகளுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. கடவுள் கொள்கையை போல இடை இருக்கிறதா இல்லையா என்கின்றது இன்றைக்கு வரைக்கும் பெரிய ஐயத்துக்குரிய ஒரு சொல்லாக இருக்கிறது என்பதை போல மகாகவிஞன் கம்பனே பாடுவான். இப்படி இந்த பெண்ணினுடைய இடை என்பது மிகவும் நுண்மையானதாக சிறியதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை உடுக்கு போன்ற இடை என்றும் துடி இடை என்றும் அதையெல்லாம் பேசுவார்கள். மின்னல் இடை என்று சொல்வார்கள். தோன்றியதை போல தெரியும், அப்படி மறைஞ்சு போச்சு, உடம்புல இடை இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்தையும் உண்டாக்குதுன்னு இதை கிண்டல் அடிக்கிறார் மகாகவி. இல்லை இல்லை என்று கவியராயர்கள் பாடக்கூடிய அவளுடைய இடை, அந்த இடையை அவள் என்ன செய்தாலாம், இல்லை எண்ணாமல் கேட்கின்றவர்களுக்கெல்லாம் கொடுத்தாளாம். அவ ஒழுக்கம் தவறினவ அப்படிங்கிறத அப்படிப்பட்ட ஒரு சொற்றொடரால அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. இல்லை எண்ணாமல் கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுத்ததுனாலே இன்றைக்கு அந்த இடை இல்லை என்பாரே இல்லை என்று அந்த கவிதையை முடிக்கின்றார். இப்படி இந்த இல்லை இல்லை என்கின்ற சொல்லை கொண்டே பெண்ணுக்கு அழகு மட்டும்தான் பெருமை அப்படிங்கிறது இல்லை, அவளுக்கு இன்னும் எத்தனையோ வகையான ஆற்றல்கள் எல்லாம் புதிந்திருக்கின்றன, வெளிப்படுத்த வேண்டிய ஆற்றல்கள் எல்லாம் இருக்கின்றன. அவளுடைய அறிவும் அவளுடைய ஆற்றலும் அவருடைய திறன்களும் பல்வேறு துறைகளிலும் வெளிப்பட வேண்டும் என்கின்ற அவருடைய அந்த சமுதாய சீர்திருத்த சிந்தனையை இந்த கவிதையிலே அந்த இல்லை என்கின்ற சொல்லை வைத்துக்கொண்டே மகாகவி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நம்ம இவருடைய இந்த கவிதைகள் மூலமாக பார்க்க முடிகிறது. இப்படி 100 கவிதைகளை தொகுத்து அது சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் கருத்துக்கும் கற்பனைக்கும் பெரு விருந்தாக 100 குறும்பாக்கள் என்று அறிவிப்போடு அந்த கவிதை நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அந்த கருத்துக்களிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும் குறும்பாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல சிரிப்பை ஊட்டுவது, அந்த சிரிப்பு வெறும் சிரிப்போடு நின்று போகாமல் சிந்தனையை தூண்டுவது, அந்த சிந்தனையை தூண்டி அதன் மூலமாக மட்டுமே அப்படியே வெறும் நகைச்சுவையாக நின்று போகாமல் அது சிறந்த கருத்துக்களை உள்ளத்திலே உருவாக்கக்கூடியதாக அமைவது, அந்த கருத்துக்கள் மட்டுமன்றி அது கற்பனையை வெகுவாக தூண்டி அதன் மூலமாக கவிதை சுவைப்பு தன்மையை மக்களுடைய உள்ளத்திலே உருவாக்குவது, இப்படி இவற்றையெல்லாம் பெரு விருந்தாக குறும்பாக்கள் என்கின்ற முரண்தடையோடு அந்த கவிதை தொகுப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை அறிகின்றோம். இப்படி மிகச்சிறந்த குறும்பாக்களை தமிழிலே அறிமுகப்படுத்தியவர் மகாகவி. மகாகவியினுடைய இந்த குறும்பாக்களை பார்த்து படித்து
ஆங்கில குறும்பாக்களை பயிலக்கூடிய அந்த வழக்கத்தையும் வளர்த்து கொண்ட கவிஞர்கள் தமிழிலே தாங்களும் புதிய குறும்பாக்களை படைக்க வேண்டும் என்று முயன்றனர். அவர்களிலே கோவேந்தன் கோவேந்தன் குறும்பாக்கள் என்கின்ற தலைப்பிலே அழகான கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். அவரைப் போலவே மீரா, ஊசிகள், குக்கு என்கின்ற குறும்பா தொகுப்புகள் 2 வெளியிட்டிருக்கிறார். அதைப்போல ஈரோடு தமிழன்பன் சென்னிமலை கிளியோபாட்ராக்கள் என்கின்ற 138 குறும்பாக்கள் கொண்ட ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். இவற்றை பற்றி உங்களுக்கு பின்னால் விரிவாக விளக்க இருக்கின்றேன். இம்முறை மகாகவியினுடைய இந்த கவிதைகளை மீண்டும் படியுங்கள். அவருடைய அந்த மகாகவியின் குறும்பா என்கின்ற நூலை தேடி வாங்கி 100 கவிதைகளிலும் திளைத்து அதைப்போல 100 கவிதைகளை படைக்கக்கூடியவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.